ஒரு கூட்டம் சொல்லும், நீ பண்ணுறதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பாரு. நீ செய்யறதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பாவத்தெல்லாம் கணக்கு எடுத்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு நாளைக்கு அங்கே போனோன்னா ஸ்க்ரீனில் ஓட்டுவார். சில நேரத்தில் சிலது ஆண்டவர் செய்யும்போது பிரமிக்க செய்வார். நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம், எதிர்பார்த்துருக்க மாட்டோம், சும்மா இருந்திருப்போம். அப்போ நடக்குமா அது நமக்கு பார்க்கலாம். அப்படி அவர் ஒரு கால் சொல்லுவாங்களே, ஏன் என்னது கடவுள் கண்ணு திறந்தாருன்னா அப்படி இருக்கா? பைபிள் அப்படி இருக்கா? ஆண்டவர் எப்போ கண்ணு திறப்பாருன்னு இல்லை, ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுது, உலகம் முழுவதும் அவருடைய கண்கள் என்ன பதித்து இருக்குது தான். எல்லாம் உலகம் முழுவதும் அவர் கண்ணு இருக்கா. அது அந்த கண்ணு நம்மளை பார்த்து கொண்டே இருக்கு. எதுக்கு? ஒரு கூட்டம் சொல்லும், நீ பண்ணுறதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பாரு. நீ செய்யறதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பாவத்தெல்லாம் கணக்கு எடுத்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு நாளைக்கு அங்கே போனோன்னா ஸ்க்ரீனில் ஓட்டுவார். இதெல்லாம் நீ பண்ண அப்படின்னு. அப்படி கேட்டிருக்கீங்களா? அதுக்கு இல்லை, அதுக்கு இல்லை. அந்த அத்தனை கண் எதுக்குதுங்களா? உங்களை பார்த்து பார்த்து உங்களை ரசித்து ரசித்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். That is the love of God. I have loved you with an everlasting love. அநாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னவர் தான் அந்த கண்ணை வச்சு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு எதுவும் தீமை நடந்துடக்கூடாது. அந்த நேரத்தில் அவர் உள்ளுக்கு பூந்துருவார். உங்களுக்கு எந்த ஒரு விபத்தில் நீங்கள் போயிடக்கூடாது. டக்குன்னு அந்த இடத்துல வந்துடுவார். ஏன்? ஸோ அவ்வளவாக நம்மளை நேசிக்கிறார். அந்த அளவுக்கு நீங்களும் அதை நம்பணும். ஏன்னா இப்போ ஒரு கூட்டம் சொல்லிட்டுருங்க, அதெல்லாம் அவர் செய்கிறதுனால நீ செய்யணும், நீ செஞ்சு தப்பு பண்ணிடுவேன். அப்புறம் நம்ம ரொம்ப செஞ்சு தப்பு பண்ணிடுவோம். அவர் சொல்கிற பிரகாரம் செஞ்சோமா, அவர் காமிக்கிற பிரகாரம் செஞ்சோமா, அதுதான் நமக்கு லெகுவாக ஸ்லோபமாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக நீங்கள் அப்போ தான் அது பேச முடியும். திஸ் இஸ் ஆஃப் காட், இது தேவனால் ஆயிற்று. ஆமென். Yeah.